போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே பாண்டியர் அந்த செந்தமிழை உங்களிடம் முழங்க வந்திருக்கிறார்கள் நம் கிரீன் பார்க் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள். முதல் ஆண்டாக பட்டிமன்றம் நம்ம கிரீன் பார்க் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது. அது தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான தலைப்பு. என்ன தலைப்புனா அன்றாட வாழ்க்கையில் ஊடகங்களின் வளர்ச்சி. ஊடகம் வந்து டிவி, செல்லு, இதுதான் அதெல்லாம் நமக்கு வளர்ச்சி. அந்த ஊடகங்களின் வளர்ச்சினால் நன்மையா தீமையா அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க நன்மைன்னு சொல்ல போறாங்க, இந்த பக்கம் இருக்கவங்க தீமைன்னு சொல்ல போறாங்க. இதுதான் கடைசியில நடுவில் உட்காந்து நான் தான் என்ன செய்ய போறேன், என்ன தீர்ப்பு சொல்றது அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? பார்க்கலாம் எப்படி பேசுறாங்கன்னு. ஊடகங்களினுடைய வளர்ச்சியா நன்மையா தீமையா? எந்த ஒரு பொருளுமேமா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் பொழுது அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஒரு மனிதனை எடுத்துக்கோங்க, நல்லவனாகவும் இருப்பான், அதே சமயம் அவங்ககிட்ட ஒரு சில கெட்ட குணங்களும் இருக்கும். புரியுதா? எந்த குணம் அதிகமாக இருக்கோ அதை வச்சு அவன் நல்லவன் சொல்கிறோம், எந்த குணம் அதிகமாக இருக்கோ அதை வச்சு அவனை கெட்டவன் சொல்கிறோம். அதனால் எந்த ஒரு கண்டுபிடிப்புமே நல்லது இருக்கும் தீமை இருக்கும். பார்ப்போம் எப்படி பேசுகிறாங்கன்னு. முதலாவதாக அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்களின் வளர்ச்சியினால் நன்மையே அப்படின்னு பேசுகிறாங்க திருமதி கௌசல்யா அவர்கள். இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நம் பள்ளியின் தாளாளர்களுக்கும், நம் முதல்வர் அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் உடன் பணிபுரியும் ஆசிரியர் அவர்களுக்கும், கோஆர்டினேட்டர் மேம் அவர்களுக்கும் என் பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொங்கு மலைச்சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் என் வாரத்தை தொடங்குகிறேன். ஊடகங்களின் வளர்ச்சி நன்மையே. உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிற நடுவர்களே, நமக்கு இப்ப ஊடகம்னா என்னன்னே தெரியல. நமக்கு வந்து இருக்கலாம் ஏதோ ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, தப்பான முறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஊடகம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஊடகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தகவல்களை, நம்மளுடைய மெசேஜை ஃபாஸ்டா கம்யூனிகேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு சாதனம். நமக்கு எவ்வளோ ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, அவங்களால வந்து நம்ம பேச முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதனம் தான் ஊடகம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்த ஊடக வளர்ச்சினால தான் நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி இப்போ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு கேட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். இல்லைன்னா எப்போ வருவான் என் பையன், வேலைக்கு போயிருக்கான், வருவானா மாட்டானா அப்படின்னு ஒரு விதமான பதட்டத்தோடவே அம்மா வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட்டுட்டுனா இந்த ஊடக வளர்ச்சியால தான். அதான் சொல்லுவேன் ஆணித்தனமா. ஸோ இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறது எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அச்சு வடிவில் வந்துச்சு. அச்சு வடிவில் அப்படின்னா செய்தித்தாள், ஓகேங்களா? எல்லாரும் நியூஸ் பேப்பர் தெரியும் நினைக்கிறேன். அந்த நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் 4 திசையிலிருந்து வர நியூஸை கேதர் பண்ணி கொண்டு போய் சேர்த்துறது தான் அந்த நியூஸ் பேப்பரோட முதல் வேலையா இருந்துச்சு. சரிங்களா? அந்த நியூஸ் பேப்பருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தான் ஒளி வடிவில் உருவாக்கப்பட்ட வானொலி, ரேடியோ. நம்ம வந்து சில பேருக்கு படிக்க தெரியும், சில பேருக்கு படிக்க தெரியாது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ரேடியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் நிறைய ப்ரோக்ராம் மூலியமாகவும் நியூஸ் மூலியமாகவும் மக்கள் என்ன பண்ணாங்க, கேட்டு உலகில் நடக்கிற நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா காட்சி வடிவில் டிவி. சரி, காட்சி வடிவில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும், கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் இருக்கும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதான் இந்த காட்சி வடிவில் கொண்டு வரப்பட்ட டெலிவிஷன். இப்படி தாங்க நம்ம ஊடகம் வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ காலகட்டத்தில் சில ஊடகங்கள் இருக்கு, நான் இதையும் சொல்லவே இல்லை. அந்த ஊடகங்கள் இப்போ இருக்க நம்ம யூஸ் பண்ற ஊடகங்கள் பார்த்துட்டீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, இதெல்லாம் பிரபலமாக நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு வருங்க. ஆனா இதுல என்ன நன்மை இருக்குன்னு மட்டும் அவங்க சொன்ன கேட்டுங்க. கல்வியில நிறைய பயன்கள் இருக்கு. நமக்கு தேவையான கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஈஸியா அதை வந்து கேதர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுல ஏன் நடக்கணும், நம்ம தப்பான வழியில ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது. ஊடகங்கள் இதுக்காக மட்டும்தான் நம்ம கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, வணிக நோக்கத்திற்காக பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஊடகங்களை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சமூக விழிப்புணர்வு. சமூக விழிப்புணர்வுனா நம்ம நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது, எங்கேயோ இடத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, இல்லை அந்த பிரச்சனை நம்ம எப்படி ஈஸியாக கொண்டு வருது. இதெல்லாம் சூப்பராக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதெல்லாம் நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துச்சு, இவங்களுக்கு கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் எதுவும் எல்லாம் கேட்டுங்க, யாராவது கூட யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்
இதை வந்து தீமையான செயல்களுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உருவாக்கப்படலை. நன்மைக்கு மட்டும்தான் உருவாக்கப்படும். நல்ல விஷயங்களுக்காக மட்டும் இந்த ஊடகங்கள் வளர்ச்சி அடைந்தது. இந்த ஊடகங்கள் வளர்ச்சியால தான் நம்ம வேர்ல்டு இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு. எங்கேயோ ஃபாரின்ல படிச்சுட்டு இருப்பாங்க, ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாரும் என்ன ஆகுது, ஈஸியா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு விதமான உணர்வு நமக்கு ஏற்படுது. ஈஸியா வீடியோ கால் பண்ணி நம்ம பேசிக்கிறோம். ஸோ சமூக விழிப்புணர்வு, அரசியல் பாதிப்பு எல்லாத்தையும் ஈஸியா ஊடகங்கள் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கலாச்சார பரிமாற்றம், கலாச்சாரங்களுக்காகவும் என்னுடைய ஊடகங்கள் என்ன பண்ண நமக்கு ஒரு அதர் மாநிலத்தில், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரில இருக்கிற டான்ஸ் ப்ரோக்ராம், அவங்களோட பண்பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஊடகங்கள் வழியாக நம்ம ஈஸியா ரீச் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ ஊடகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சி, ஊடகங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம நன்மைக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌசல்யா அவர்கள் அப்படியே அனல் கொட்டும் பேச்சு இல்லையா, அவங்க கருத்தையெல்லாம் அப்படியே கொட்டிட்டாங்க. சரி பார்ப்போம், இவங்க பேசுறத பார்த்தாலும் ஊடகங்கள் எப்படி நமக்கு நன்மையாக தான் தெரியுது. ஓகே, சரி பார்க்கலாம். எதிரிகள் என்ன பேச வராங்க? ஆசியம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் நம் நடுவர் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்புல நான் என்ன தலைப்பு பேச வந்திருக்கேன்னா, ஊடகத்தில் நிறைய தீமைகள் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி பேசின கௌசல்யா மாமே ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாமே யூஸ் பண்றீங்களா? ஒரு 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 ஊடகத்தை பொறுத்த வரைக்குமே நன்மைன்னு ஒன்று எடுத்தோம்னா தீமைன்னு கண்டிப்பா இருக்குன்னு அவங்களே அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எதிர்த்தரப்புவாதிகளே அதை ஒத்துக்கிட்டாங்க. நார்மலா ஒரு ஊடகம்ங்கிறது எதுக்காக? ஒரு செய்தியை பரப்புறதுக்காக. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற செய்தி எல்லாமே உண்மையா வருதா? உண்மைக்கு புறம்பானதுதான் அதிகமா வருது. ஒரு நியூஸையே, ஒரு செய்தியாவே பலவிதமா பல ஊடகங்கள் பரப்புகின்றன. இது எப்படி ஒரு நன்மையான விஷயமா இருக்க முடியும் சொல்லுங்க எதிர்த்தரப்புவாதக்காரர்களே. ஊடகங்களோட நோக்கத்தையே மறந்து பல தரப்பு வாதங்களை கொண்டு வரும்போது மக்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் நிறைய ஏற்படுகின்றன. ஸோ ஒரு நார்மலா இப்ப இருக்கிற குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே, என்னோட வரையும் உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குதா? இல்லைங்களா? இல்லைங்களா? அப்ப அவங்க வந்து அப்டேட்டடா இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. அதுதான் உண்மை. இப்ப எல்லாருமே அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருந்தா மட்டும்தான் அப்டேட்டடா இருக்காங்க, இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெளியே விட்டுறாங்க ஈஸியா. இல்லைன்னா இப்ப இருக்க குழந்தைங்களோட மனப்போக்க பார்த்த வரைக்குமே, ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், அவங்களுக்கு வங்கியில அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ, ஆனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்கிறதே மறந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நன்மையை விட தீமை அதிகமா இருக்கு. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு படிப்பு முக்கியம், கலையை வளர்த்துக்கிறது முக்கியம், இதெல்லாம் முக்கியம். இந்த விஷயத்தை தவிர இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே ரீல்ஸ், நிறைய படிப்பை தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்குள்ள கூட வராத இந்த தேவையில்லாத விஷயங்களை அதிகமா பழக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பேக். குழந்தைங்களோட வளர்ப்புல பேரண்ட்ஸோட கண்காணிப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படுற ஜெனரேஷனா இந்த ஜெனரேஷன் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சோ ஒரு தனி மனித சுதந்திரம், தனி மனித வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இந்த ஜெனரேஷன் இருக்குதாங்க. எல்லாத்தையுமே அவங்க அக்கௌண்ட்ல வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. என்ன மனித சுதந்திரம் இருக்கு, என்ன தனி மனித வாழ்க்கை இருக்கு, இதை பகிர்வது மூலம் என்ன பலன், நன்மைனா என்ன? ஒருத்தங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணனா நம்ம தெளிவா எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஆனா வீட்டுல நடக்கிற சண்டையில இருந்து, வீட்டுல நடக்கிற பிரச்சனைய வந்து இன்டர்நெட்ல நம்ம தீர்வு காண முடியுமா? முடியாது. இங்க அன்பு பாசங்கிறது கம்மியாகி தேவையில்லாத எண்ணங்கள் தான் அதிகமாகிட்டு வருது. தேவையில்லாத வேலைகளை சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தைங்க அனுபவிக்கின்றது. சோ என்னைய பொறுத்த வரைக்குமே மீடியாங்கிறது, அதாவது ஊடகங்கிறது குழந்தையிலிருந்தே பாதிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியினர் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தினால் பாதிக்கப்படாம அவங்களோட பள்ளியிலிருந்து எல்லாத்தையுமே ஒழுக்கமா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் பொறுத்த வரைக்குமே ஊடகங்களால ரொம்ப தீமையை தான் அதிகமா அனுபவிச்சிருக்காங்க என்பது என்னோட வாதம். அதை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். நன்றி. ஆசாமி பேசினோன்னே எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு இருக்குதான். ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், கையை மட்டும்தான் தூக்கிட்டு இருக்கான், உடம்பெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, கை மட்டும்தான் தெரியுது. நம்மளால என்ன பண்ணுவோம், எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு நினைப்போம். இந்த கரையை இணைக்கு 3 பேர் என்ன பண்ணுறான் தெரியுமா, செல்ஃபோனில் படம் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் உள்ளே போகிறத
அப்போ மீடியா என்ன பண்ணுது? தீமை தானே மனித நேயமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இவங்க வச்சு பேசுறதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மனித நேயம் என்பதே இல்லை. கஷ்டப்படுறத படம் எடுக்கிறான், அதை என்ன செய்யறான்? செய்தித்தாள போடுறான், டிவியில் போடுறான், செல் அனுப்புறான், எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புறான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. அடுத்ததாக இல்லைங்க நன்மை தாங்க, இல்லை நாங்கள் ஆணித்தரமாக இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க திருமதி ஜானகி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். விழாவை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகம் மற்றும் அவர் முதல்வர்கள் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் இனிய வணக்கம். என் மாணவ செல்வர்களுக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊடகங்களின் வளர்ச்சி நன்மையே. இதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இப்போது என்னுடைய எதிரணியிலேருந்து ஆஷா மேம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மொபைல் யூசேஜ் அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் ஏன் அன்வான்ட் திங்ஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம அவங்க வந்து ஆல்ரெடி இந்த நோட்ஸ் எடுத்ததே வந்து ஊடகம் மூலியமாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. த்ரூ த நெட்டில் தான் எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது நன்மைன்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அது ஒரு நல்லது தானே, அந்த நல்லதுலேருந்து தானே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து சுதந்திர தினத்துக்காக தான் இந்த பட்டிமன்றமே நடக்குது. இந்த சுதந்திர தினம் முதல்ல சுதந்திரம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு என்ன முதல்ல ஒரு டூல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஊடகம் தான். முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது நம்மளுடைய சுதந்திரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட விஷயத்த வந்து ஷேர் பண்ணதே இந்த செய்தித்தாள் மற்றும் இந்த வானொலி மூலியமா தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம டே பை டேடா இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்நெட்னு ஒன்று வந்து நம்ம இப்போ அது வந்து இன்னும் அட்வான்டேஜ் ஆகி நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஊடகம் கொண்டு வரப்பட்டது. எந்த ஒரு தகவல் தொழில்நுட்பமோ இல்லை எந்த ஒரு ஊடகமோ மக்களை வந்து அழிவில் கொண்டு போய் வைக்கணும்னு யாரும் கண்டுபிடிக்கல. இதை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை மேலே மேலே எப்படி கொண்டு போகணும் நல்ல சிந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லதாக இருக்கும். நீங்கள் அதில் இருக்க ட்ராபேக்ஸ் மட்டும் பார்க்குறீங்க. அதனால நமக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ தான் வந்து அதோட நன்மைகள் நமக்கு தெரியும். அடுத்து இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு கத்திரிக்கோல் இருக்குது. அந்த கத்திரிக்கோலை கொண்டு போய் நம்ம ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? ஒரு க்ளாத் எடுத்து கட் பண்ணி அதில் ஒரு நல்ல ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவார். அதே கத்திரிக்கோலை கொண்டு போய் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து ஒரு முடியாத ஒரு நோயாளியை வந்து சிசேரியன் பண்ணி அவர் காப்பாற்றுவார். அதே கத்திரிக்கோலை கொண்டு போய் நம்ம அதை கொண்டு போய் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு திருடன் கையில் கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்ம பணம் எப்படி கொள்ளையடிக்கலாம், அதாவது யாராவது பாக்கெட்லேருந்து எடுக்கலாம் அந்த மாதிரி யோசிப்பாங்க. இதே ஒரு கொள்ளையன் கிட்ட அதாவது கொலை பண்ணுறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? அந்த கத்திரிக்கோலை வந்து வச்சு எப்படி கொலை பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அதாவது இங்கே கத்திரிக்கோள் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், யார் யார் என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லலை. அதாவது இங்கே நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கும்போது அது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஊடகங்கிறது வந்து நல்ல தகவல்கள் பரப்புறதுக்கும் அதிலிருந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, நீங்கள் அதையெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? அதையெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க நன்மைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கடைசியாக ஒன்று கூற விரும்புகிறேன். உங்களால் எவரேனும் தீய செயல் நடப்பதை கண்டால், உங்க முன்னாடி ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நீங்க இமீடியட்டா ஸ்டாப் பண்ண முயற்சி செய்யுங்க. முடியலையா அதிலிருந்து விலகி நில்ல பாருங்க. அதாவது கெட்டது நடக்குது, நம்ம ஒன்று அதில் போய் கலந்துக்கணும்னு சொல்லி கலந்துக்காம அதிலிருந்து விலகி நின்று மனசையும் உடலையும் கட்டுப்படுத்தி வச்சு நல்ல சிந்தனைகளை மட்டும் நம்ம மேற்கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த ஊடகத்தினுடைய பாட்டு இன்னும் மேல மேல வளர்ச்சி பெற்று நம்மளுடைய அறிவை மேற்கொண்டு செல்லும். வாய்ப்பிற்கு நன்றி. ஜானகி அவர்கள் நன்மையே என்ற முறையில் அவங்க வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. இந்த ஊடகங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு செய்தியை மற்றவங்க சொல்ல முடியாது. இப்பெல்லாம் அந்த ஊடக வளர்ச்சியின் காரணமாக செல்போன் கையில் வச்சுருக்கோம். இதா எங்கே இருக்கீங்க என்ன யாரும் பொய் சொல்ல முடியாது இல்லையா? உடனே என்ன செய்யறோம்? அதை காட்டு சொல்கிறோம், எங்கே இருக்கோம் என்னன்னு காட்டுங்க அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன செய்யறோம்? இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் லட்ச போட்டாங்க போய் சேர்த்துக்கு 4 நாள் ஆகும். இப்போ எல்லாமே என்ன செய்யறோம்? ஃபோன்லேயே அனுப்பிச்சுட்றோம். அதே போல் நான் கீழே வெயிட் பண்ணுறேன், வந்து கதவு தர கேட்டை தர அப்படின்னு சொல்கிறோம். யார் எங்கே இருக்காங்க எல்லாத்தையும் நம்மளால இப்போ அறிந்து கொள்ள முடியாது. பொய் சொல்ல முடியல. பொதுவாக கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டேயோ இப்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஏன்னா கையில் என்ன வச்சுருக்கான்? செல்ஃபோன் வச்சுருக்கா நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த லொக்கேஷன் அனுப்புங்க அப்படிலாம் கேட்குறோம் இல்லைங்களா? அதனால் இவங்க நன்மையை பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. அடுத்து இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தீமை தான் அப்படின்னு பேசுகிறாங்க மோனிஷா, திருமதி மோனிஷா. இந்த கூடியுள்ள அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணே அவங்க சொன்னாங்க ஊடகம் அப்படின்றது நன்மை மட்டும்தான். நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப பயனடையுது அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல எல்லாம் பொதிகைன்னு சொல்லி ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி கரெக்டான ஒரு நியூஸ் வந்து மக்களை போய் அடைஞ்சது. ஆனா இப்ப பாருங்கண்ணே, ஒவ்வொரு சேனலும் நியூஸ் 24, நியூஸ் 17 அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கட்சிக்கு ஒவ்வொரு நியூஸை வந்து நியூஸ் சேனல் ஓபன் பண்ணிட்டாங்க. அதனால எந்த நியூஸ் சேனல்ல எது உண்மை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியறதே வந்து ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குங்கண்ணே. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்தல் இருக்காது ஆகாது பாப்பான்னு சொல்லியிருப்பாங்கண்ணே. இப்ப எந்த குழந்தைங்கண்ணே வீட்டுல போய் விளையாடுறாங்க? முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் போனுங்கண்ணே, போனை எடுத்தா மட்டும் போதும். அந்த 24 மணி நேரம் பத்தாதவங்களுக்கு அந்த லீவ் விட்டுட்டா போதுங்கண்ணே. காலையில போனை எடுத்தாங்களா நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த போன்லயே தான் இருக்குது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டியது. பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியறது இல்லைங்கண்ணே. இத்தனை பிரச்சனை நடக்குது. ஆமாங்கண்ணே, வீட்டுல யாருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, பக்கத்து வீடு அவங்க வீட்டுல யாருக்கான்னு தெரியல. வீட்டுல 4 ரூம் இருந்தா 4 ரூம்ல ஒவ்வொருத்தர் உட்காந்துக்கிறாங்க. சோ அந்த வீட்டுல இருக்கவங்க கூட பேசுறதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு நேரம் வந்து பத்துறது கிடையாது. அதே மாதிரி இவங்க சொல்றாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ஈஸியா சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி. ஆமாங்கண்ணே, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷனை ஈஸியா சொல்ல முடியுதுதான். இதனால எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரியும்லங்கண்ணே. ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா அந்த பைக்கை நிறுத்தி அந்த போனை அட்டன் பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாம அந்த போனை எடுத்து அவசரமா பேச வேண்டியது. போன் வண்டி ஓட்டிலே ரீல்ஸ் பண்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊடகத்துடைய வளர்ச்சினால தான் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிட்டுக்குருவின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இனம் அப்படின்றது அழிஞ்சே போச்சு அப்படின்றது இந்த ஊடகத்தின் முன்னேற்றத்தினால மட்டும்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு டிஆர்பிங்கனே எல்லாம் அந்த டிஆர்பிக்காக மட்டுமே ஃபேக்கான நியூஸை மக்களுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ், நம்ம இந்த காசு கொடுத்தா அவங்களோட விளம்பரத்தை வந்து உயர்த்தி பேசுறது. எந்த பொருளுக்கு தரம் இருக்கு அப்படின்றது யாரும் பாக்குறது கிடையாது. காசு இருக்கா, ஓகே, அதை பத்தி பெருசா பேச வேண்டியது இல்லையா, கிடையாது. சோ எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. அதே மாதிரி ஒரு யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவசி அப்படின்றது கிடையாதுங்க. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லன்னு சொல்லி பரப்பிட்டே இருக்காங்க. சோ ஊடகம் அப்படின்றது இப்ப இருக்கிற நிலைமையில வந்து தீமையே அப்படின்னு சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. மோனிஷா அவர்கள் தங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக சொல்லி போயிருக்காங்க இல்லையா? நம்ம பயன்படுத்துறது தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும், கையில் செல்போன் கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. நமக்கு என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். அதனால மனசுக்கு கண்ணுக்கு எவ்வளோ கெடுதல் அப்படின்னு நம்மளும் என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. இப்போ எல்லாமே இப்போ சொல்லக்கூட சொன்னாங்க பேசும்போது ஃபோனை பேசிட்டே போகிறாங்க அப்படிதான் போகிறாங்க. ஒரு சில கருத்து இப்படி போயிடுது, ஃபோனை இங்கே வச்சு பேசி நேரம் கருத்து என்ன செய்யுது, ஒரு பக்கம் சாஞ்சி போயிடுது. அதனால தீமையே அப்படின்னு அங்கே வழிவாங்க பேசுகிறாங்க. அடுத்து இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நன்மை தான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி கூடியுள்ள அனைவருக்கும் எனது அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகங்கள் என்பது நன்மையே என்ற தலைப்பில் வாதாட வந்துள்ளேன். ஊடகங்கள் என்பது தற்போதைய மனிதர்களின் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனெனில் ஊடகங்கள் மக்களுக்கு தகவல்களை பரப்புவதற்கான ஒரு கருவியாகவே முழுமையாக மாறிவிட்டது. மக்களுக்கு நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடன் மிக துல்லியமாக வழங்குகிறது. சமூக, அரசியல் மற்றும் கலாச்சார விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பொறுப்பு பெரும்பாலும் ஊடகங்களிடையே அமைந்துள்ளது. அநீதி, ஊழல் போன்றவற்றை வெளிக்கொண்டு வந்து சமூக மாற்றத்துக்கு உதவுகிறது. அவசர கால உதவிகளான இயற்கை பேரிடர், நோய் பரப்பு மற்றும் விபத்து போன்ற சூழல்களில் மக்களை எச்சரித்து பாதுகாப்புக்கு உதவிகரமாக அமைகிறது. இவ்வளவு ஏன் இங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்கால என்ன நடக்குதுங்கிறத நம்ம
ரீச் பண்ண முடியும். இதெல்லாம் வளர்ச்சி தானே. இதெல்லாம் எப்படி உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுது? ஏங்க, உட்கார்ந்த இடத்துல ஒட்டுமொத்த உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரி உணர்வு அளிக்கிறது ஊடகம் மட்டும்தானே. இதை யாராலையுமே மறுக்க முடியாது இல்லையா? ஏன், ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோட மார்க்குக்காக, என்னோட ரிசல்ட்டுக்காக நான் குறைஞ்சது 1 மணி நேரமாவது வெயிட் பண்ணி இருந்து தான் என்னோட ரிசல்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சது. இதே என்னோட எதிரணியில் இருக்கிறவங்க எனக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஸோ இப்போ அவங்களோட 10th மார்க் ஷீட்ஸை, அவங்களோட மார்க்ஸை அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க? என்னை விட இன்னும் அதிகமான காலதாமதத்தில் தான் அவங்களுக்கு அந்த மார்க் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம மாணவர்களோட மார்க்கை நம்ம ஜஸ்ட் அவங்க ரோல் நம்பரை என்டர் பண்ண வித்தின் செகண்ட்ல அவங்களோட ஒட்டுமொத்த மார்க்கையும் நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாமே மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி தானே. இதெல்லாம் நமக்கு உதவியாக தானே இருக்கு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஊடகம் என்பது கண்ணாடியை போல, நன்மையாக வழிநடத்தினால் நன்மையே தரும், தீமையாக வழிநடத்தி சென்றால் தீமையே தரும். இவங்க சொன்னாங்க அதிகமாக மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஏன் அதிகமாக மொபைல் கொடுக்குறீங்க? நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களை உங்களோட கண்ட்ரோலை நீங்கள் தான் வச்சுக்கணும். எனவே மாணவர்களே, நீங்கள் ஊடகங்களை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று முன்னேற வாழ்த்தி எனக்கு வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்னாங்க ரிசல்ட் எல்லாம் உடனே பார்த்துடலாம். நாங்கள்லாம் படிக்கல, பேப்பரில் தான் ரிசல்ட் வரும். எங்கள் அண்ணா நாங்களாம் படிக்கல, அந்த ஊரே அப்படியே அலங்கோலமாக இருக்கும். அப்படி இருப்பாங்க எல்லாரும், பசங்க எல்லாம் எழுதுனவங்க 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் எல்லாமே பேப்பரில் தான் வரும். பேப்பரில் நம்ம நம்பர் இருந்தால் பாஸு, இல்லைன்னா ஃபெயிலு. எடுத்து வச்சு என்ன செய்வாங்கல்லாம் நம்பர் பார்ப்பாங்க, என் நம்பர் இருக்கா பாருங்க பாருங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த பதட்டம் எல்லாம் இப்போ இல்லை, அந்த ஒரு ஆர்வமெல்லாம் இப்போ இல்லை. என்ன செய்யறோம்? உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்ம நம்பரை போடுறோம், நம்ம டேட்டா படுத்து போடுறோம், உடனே என்ன செய்யறது? ரிசல்ட் மார்க்கோடு வந்துடுது. அப்போல்லாம் இப்படி தான் பேப்பர் தான் பார்க்கணும், அந்த நம்பர் இருக்கணும். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்கள் நமக்கு ரொம்ப நன்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இல்லைங்க தீமை தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க திருமதி வித்யா. கூடியுள்ள அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்றாட வாழ்வில் ஊடகங்களின் வளர்ச்சியால் தீமையே என்று நான் பேச வந்துள்ளேன். தோழிகள் வந்து சொன்னாங்க, ரிசல்ட் வந்து வெளியிடும்போது வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நாமெல்லாம் அந்த காலத்தில் வந்து 90s கிட்ஸ் நாங்கன்னா, அப்போ வந்து பேப்பரில் தான் நம்ம வந்து தேர்வு வெளியீடு அப்படிங்கிறது இருக்கும். அப்போது அதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த நாள் ஒரு எப்போ வரும் நம்ம எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம், உடனே கிடைக்கிறதுனால மாணவர்கள் எல்லாத்துக்குமே அந்த நம்மளோட ரிசல்ட் யார் வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி தருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்த இடத்துலயே உலகத்துல இருக்கிற எல்லா செய்திகளையுமே நம்ம அறிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆனா நம்ம வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். ஏன்னா அதிகமாக நேரத்தை நம்ம வந்து செல்போன், தொலைக்காட்சி இந்த மாதிரியான ஊடகங்கள்ல தான் நம்ம வந்து செலவிடுறோமே தவிர நம்ம குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குவதே இல்லை. ஏன்னா குழந்தைகள் கூட இப்ப வந்து நம்ம போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம கூப்பிட்டா கூட காது கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா அதுல நேரத்தை அதிகமா செலவிடுறாங்களே தவிர எடுத்து புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உறவுகள் அப்படின்னா நேரில் போய் அன்பை வந்து பரிமாறிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் நடுவ நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஏதாவது நம்ம அழைப்புதல் வந்து சென்ட் பண்ணிக்கிறோம், பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. இது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து நம்ம வந்து பின்பற்றது இல்லை, பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன்னு நடுவர் அவர்களே, நம்ம தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த இடைவேளை வரும்போது தான் நம்ம வந்து சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோனில் அதிகமாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டு என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாம நம்ம பாட்டுக்கு அதில் மூழ்கி போயிடும். அப்போ நன்மைகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும், தீமை நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம சரியா குழந்தைகளுக்கும் சரி நாமளுமே அதில் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து
வாழ்க்கையில வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில வந்து பின்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தீமையே அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்து இந்த நன்மையே அப்படின்னு பேசுறாங்க கோபிகா. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முத்தான என் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்குமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சோஷியல் மீடியா, தட் இஸ் ஊடகங்கிறது வந்து நன்மையே, அதோட வளர்ச்சி நன்மையே அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த உலகத்தையே நம்ம கையில கொடுத்தது அந்த ஊடகம். கரெக்டா இல்லையா? ஓகே. கனகசன், இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க? ரிசல்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபோன்ல பார்க்கறங்காட்டி நம்மளுக்கு அந்த சீரியஸ்னஸ் அது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து நம்மளோட எக்ஸாம் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணியிருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ். அப்போ எப்படி ஒரு டேட் சொல்லி அன்னைக்கு ரிசல்ட்னு சொன்னாங்களோ அதே தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஊடகம் தான் சேஞ்ச் ஆயிருக்கோ தவிர இன்னும் அந்த ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் நைட்டு 12 மணி ஆச்சுன்னா ஐயோ பேய் வந்துடும் பயந்த காலம் போய் இப்போ என்ன தெரியுமா ஆகுது? 12 o'clock ஆக போகுது. நியூவா நம்மளுக்கு 1.5 GB டேட்டா ரீடைன் ஆகும் அப்படிங்கிற சந்தோஷம் தான் நம்மளுக்கு இருக்கு. பிகாஸ் அனாலிசன் நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அமேசானில் என்ன புக் ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துடுது இல்லையா? இப்போ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு 500 பேஜை கூட நம்மளால் பிடிஎஃபாக மாற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். பட் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ ஒருத்தர் பிளட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இப்படி தட்டி விட்டால் போதும், அடுத்தவங்க கரெக்டாக யாருக்கு அந்த பிளட் இருக்கோ கரெக்டாக டொனேட் பண்ணிடுறாங்க இல்லையா? அதனால நெக்ஸ்ட் ஒன், ராமானுஜம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கணித மேதை ராமானுஜம் அவர் வந்து 7 வருஷம் அவரோட உழைப்பை வந்து ஒரு தேரம் கண்டுபிடிக்கிறதுல போட்டிருக்காரு. ஓகே, பட் 7 வருஷம் கழிச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை செக் பண்ணி பார்த்தா அவர் கண்டுபிடிச்ச தேரமே திருப்பி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த டைம்ல சோஷியல் மீடியா ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா? அவர் நியூவா இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், அப்துல் கலாம் கனாலிசன் 2020ல நம்ம நாடு வல்லரசாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பட் இன்னும் வல்லரசாகல. இந்த சோஷியல் மீடியா 20 years பிஃபோரே அவருக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நாடு வல்லரசாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட வேற குறைய முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோபிகா நன்மையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தீமை என்ற அறையில் பேச வருகிறார் திருமதி ஸ்ரீ வாரி. இங்கே கூடியுள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் என் அன்பு மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊடகங்களின் வளர்ச்சி தீமையே. தீமை நன்மை சொன்ன எல்லாத்துக்குமே அதோட அர்த்தம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ தீமை அப்படின்னு. இது எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? இவங்க சொன்னதெல்லாம் ஒரு குடத்துல ஃபுல்லா பால் இருக்கு, பசும்பால், ரொம்ப சத்துள்ளது தான். ஒரு துளி விஷம்தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு துளி விஷம் ஒரு குடம் பாலை ஸ்பாயில் பண்ணிடும் இல்லையா? ஸ்பாயில் பண்ணுமா பண்ணாதா? அதே தான் இந்த ஊடகங்களும் பண்ணுது. அதுக்கான அர்த்தத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊடகம் அப்படின்னா என்ன? உள்ளே சென்று அகத்தை அழிப்பது, உள்ளே சென்று அகத்தை அழிப்பது. நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பெரியவங்கெல்லாம் வளர்த்திருப்பாங்க. பார்க்கிற விஷயத்துல தானே இருக்கு நம்மளுடைய செயல்பாடுகள். பார்ப்பதெல்லாம் என்ன வேணாலும் பார்க்கிறோம், என் செயலெல்லாம் பெஸ்டா இருக்குன்னா எப்படி வரும்? அந்த சோசியல் மீடியா, நீங்க சொல்லக்கூடிய ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்துலேயுமே 25% நல்ல விஷயங்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்கான வன்முறைகளும் சரி, சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது எதுனா ஊடகங்கள் அப்படின்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இது நல்லதுதான் வந்திருக்கு கையில அப்படின்னு தெரியாது. அவங்க கெட்டதை நோக்கி பார்க்கல. ஆனா கையில கொண்டு வந்து கொடுக்கறது எது? ஊடகம் தானே, இல்லைன்னு மறுக்க முடியாதே. சரி, ஊடகம் வேற என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
தெரிந்த உறவுகளை விளக்குகிறது, தெரியாத உறவுகளை இணைக்கிறது. தெரிந்த உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை ஈவன் நம்ம கூட பிறந்தவர்கள் இருந்து விளக்கை ஏற்படுத்துகிறது. தெரியாத உறவுகள் ஈவன் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கலாம், அதர் ஸ்டேட்ல இருக்கலாம், யாரும் கூட தெரியாது. பட் அவங்களுக்கான உறவு பாலமா செயல்படுது இந்த ஊடகங்கள். தாயின் உறவை அழித்து தாலாட்டு பாடியது, தந்தையின் அறிவை அழித்து அறிவை புகட்டியது, நண்பனின் மகிழ்ச்சியை அழித்து நட்பு பாராட்டியது, நான் தாண்ட உலகம் என காட்டி அவன் யார் என்பதை அழித்தது. அவனே யார், அவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு இந்த ஊடகம் அவனுக்குள்ள போய் செயல்படுது. அவங்க சொல்லியிருந்தாங்க ராமானுஜர் தியரிக்கல் இப்ப நம்ம பார்க்கும் போது ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ராமானுஜர் காலத்துல இந்த ஊடகம் இருந்திருந்தா அந்த தியரிட்டிக்கல் அவர் கண்டுபிடிக்காம கூட போயிருக்கலாம். தெரியுமா? ஏன் இந்த ஊடகங்கள் நம்மளுடைய நிமிடங்களை குடிக்கிறது அல்லவா? ஒரு மணி நேரம் ஊடகத்தை எடுத்து பாக்குறீங்க, யூடியூப் பாக்குறீங்க, வாட்ஸ்அப் பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியுமா? அதே ராமானுஜர் காலத்துல இல்லாதது மகிழ்ச்சிக்குரியதே அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொன்னு, என்னோட மகள் இவங்க சொன்னாங்க, நடுவர் அவர்களே மிகப்பெரிய நன்மைகள்லாம் இருக்கு சோசியல் மீடியால. ஒரு பேரண்ட் கேட்கிறேன், இங்க என்னுடைய சகோதரிகள் எல்லாருமே பேரண்ட்ஸ் தான். எனது மகள் ரொம்ப அழகா ஊடகங்களை பயன்படுத்துறாங்கன்னு சந்தோஷப்படுவீங்களா? ஏன் வருத்தப்படுறீங்க? அதுல இருக்க தீமைகள் அதிகமா இருக்கிறதுனால தானே. மறந்துவிடக்கூடாது தோழிகளே. கால்குலேட்டர் வந்துச்சு, கணக்கு போட மறந்துட்டோம். கம்ப்யூட்டர் வந்துச்சு, நம்ம அறிவு பெருக்க மறந்துட்டோம் இல்லையா? யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச அறிவைத்தானே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நாம யாராவது உட்கார்ந்து யோசிக்கிறோமா? எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா உடனே டெக்னாலஜியும் நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. எப்ப கால்குலேட்டர் வந்துச்சோ 10 டிஜிட்டுக்கு மேல 8 டிஜிட்டுக்கு மேல கால்குலேஷனே நம்ம பண்றது இல்லைங்கிறதா உண்மை. எவ்வளவு கால்குலேட்டர் போடுற கணக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒண்ணு, விளையாட மறந்து போன என்னோட குழந்தைங்க வெளியில விளையாண்டாங்க, வீட்டுல விளையாண்டாங்க, இப்ப சோசியல் மீடியாவே கதியில விளையாடுறாங்க. இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? ஒபிசிட்டி. ஏன் 40% குழந்தைகள் உடல் பருமனால பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? விளையாடாம இருக்கிறதுக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் சோசியல் மீடியா. 80 கிட்ஸ் நான் கேட்கிறேன், எத்தனை பேரண்ட்ஸ் உள்ளவாட இழுத்துட்டு வந்திருப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் நீங்க போய் இருக்கக்கூடிய காலத்துல? இப்ப இருக்க பேரண்ட்ஸ் போடா வெளிய அப்படின்னு சொல்லக்கூடிய காலமா இருக்குது. இதுக்கு காரணமும் நம்ம சோசியல் மீடியா தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக வருத்தத்தக்கக்கூடிய ஒரு இணைய மிரட்டல் ஒண்ணு வந்து கொண்டே இருக்கிறது. இணைய மிரட்டல்னா என்னப்பா? இப்ப முன்னாடி என்ன பண்ணோம்? லிங்க் தட்டினா காசு போச்சு, கால் அட்டன் பண்ணா காசு போச்சு, வருங்காலத்துல போட தொட்டாவே காசு போகலாம். இதெல்லாம் கூட சோசியல் மீடியா தான் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொன்னு, ரிசல்ட் பத்தி சொன்னாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியா நாங்க ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னு. அந்த ரிசல்ட்டுக்கான தேதி அறிவிச்சு 3 நாளைக்கு முன்னாடி நீங்க ரிசல்ட் விடுறீங்களே, அது என்ன கணக்கு? ரிசல்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா கிடைக்கிறது இல்ல. ஓகே, ரிசல்ட் மட்டுமா விட்டீங்க, வருங்கால கொஸ்டின் பேப்பர் எல்லாமா விட்டுட்டீங்க. அதுவும் சோசியல் மீடியா தானே, இல்லன்னு மறுக்க முடியுமா? எத்தனை பேர் 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிச்சிருப்பாங்க. வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரை முன்னாடி இந்த சோசியல் மீடியா வெளியிட்டது. இந்த மாதிரி தீமைகளும் சோசியல் மீடியால நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதோட நான் ஒண்ணு என்ன சொல்லிக்கிறேன்னா, அமெரிக்கா அண்டை வீடானது, அண்டை வீடு அமெரிக்கா ஆனது. அமெரிக்கால இருக்கிறவங்க ரொம்ப நமக்கு க்ளோஸா இருக்காங்க, பட் பக்கத்து வீட்டுக்காரங்க அமெரிக்கா மாதிரி ஆயிட்டாங்க. செல் நோண்டும் நேரத்தை தவிர்த்து மண்ணோண்டி மரம் வளர்ப்போம், வளம் காப்போம் அப்படின்னு சொல்லி என் சகோதரிகள் அனைவருக்கும் நம்மளுடைய ஊடகங்கள் அனைத்தும் தீமையை தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீ வாரி அவர்கள் பேசணும்னு எனக்கே தோணுதுங்க, போனே எடுக்கூடாது இல்லையா? அதில் எவ்வளோ தீமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் நன்மை தாங்க அப்படின்னு பேச வராங்க மோகனாம்பாள். செம்மொழி என்னும் மகுடம் சூடி என் தாய்மொழியாம் செந்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் வழியில் வந்த நடுவர் அவர்களை, தாளாளர்
இருந்தாவே இந்த உலகத்தையே நாம அடக்குறோம் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இனிய உணவாக இன்னாத கூரை கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதுல என்ன நடுவர் அவர்களே, இதுக்கு முன்னாடி காய் பழம் எதை வச்சா என்ன எடுப்பீங்க? காய் பழம் இரண்டும் வச்சா நீங்க காய் எடுப்பீங்களா கனி எடுப்பீங்களா? கனி தான் எடுப்போம். அப்பனா ஊடகத்தில் இருக்கிற நன்மை தீமை எது இருந்தாலும் நாம நன்மையை மட்டுமே எடுத்துக்கணும்னு சொல்லி என்னுடைய விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. திருமதி மோகனாம்பா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார். பர்வீன் அவர்கள், திருமதி பர்வீன் அவர்கள் கீழே அப்படின்னு பேசுவார். குட் ஆஃப்டர்நூன் சார். கொஞ்சம் தமிழ் தான் தெரியும், அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மை டீச்சர்ஸ், மேம் அண்ட் மை டியர் யங் ஜென்ரேஷன் அண்ட் தென் மை நடுவர் எல்லாருக்குமே மை குட் விஷஸ் ஃபார் யூ ஆல். இப்போ நிறைய டீச்சர்ஸ் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆன் த அதர் சைட், ஆப்போசிட் சைட், இட் இஸ் வெரி குட், நல்லது, மீடியா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், அவங்களோட கருத்து வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப இஷ்யூஸ் வரும். Nowadays ரொம்ப நீங்கள் செல்ஃபோன் பார்த்தா, தட் இஸ் இன் தமிழ் தெர் இஸ் அன் ப்ராவர்ப், there is too much of anything is good for nothing in English. அது தமிழில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நல்ல மீறினால் அமுதமோ நஞ்சு, தட் இஸ் த மீனிங். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, தட் இஸ் even the nectar becomes poison, it is too much. Like for example, in the cell phone, in the media எல்லாமே it is like a diabetic sugar patients மாதிரி. There is no தீர்வு at all. அது வந்துட்டே இருக்கும். You have to control yourself. So it is just like diabetic. And then முந்தனேத்து கரஸ்பாண்டன்ஸ் சார் கிளாஸ்க்கு வந்தாங்க. அப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த மீடியா வந்து இட் இஸ் லைக் ஓஷன், தண்ணிக்குள்ளே அப்படியே இழுத்துட்டே போயிடும். கரெக்டாக சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி. He said that is there still in my heart. எல்லா குழந்தைங்களும் தெரியும் அது. நீங்கள் ரொம்ப மீடியா பார்த்தா அது அப்படியே இழுத்துட்டே போயிடும், உங்களுக்கு தண்ணிக்குள்ளே தான் இழுத்துட்டு போயிடும். அண்ட் யூ வில் பி டூம் தட். அது வந்து நீங்கள் வெளியே வரவே லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவீங்க ஆல்வேஸ். அக்கார்டிங் டு த NCRB, தட் இஸ் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல என்ன சைபர் புல்லிங் ரொம்ப இருக்குதாமா. சைபர் புல்லிங்னு சொன்னால் மோர் ஆஃப் த மெனி பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் எல்லாருமே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு லோன்லினஸ் ஃபீல் பண்ணுறாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அண்ட் தென் தே ஆர் நாட் மிங்கிங் வித் த பேரண்ட்ஸ். அது ஏற்கனவே நம்ம சைட்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க வெரி நைஸ்லி. தட் இஸ் மிங்கிங், சோஷியலிசம் இல்லை, எல்லாருமே தனிமையாக இருக்கிறீங்க. அண்ட் தென் மென்டல் திங்கிங் பவர், கிரியேட்டிவ் பவர் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே வாட் எவர் யூ வாண்ட், செல்ஃபோன் பாருங்க, செல்ஃபோனில் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் திங்க் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுத முடியல உங்களுக்கு எல்லாமே. இன் தோஸ் டேஸ் வி நெவர் ஹேட் even கைட் ஆல்சோ. நாங்களே ரீட் பண்ணுவோம், நாங்களே கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், நாங்களே எல்லாமே செய்வோம். இப்போ என்ன ஆச்சு, எல்லாமே ஓகே டேக் த செல்ஃபோன் பார்க்கலாமே, எல்லாமே நீங்கள் செல்ஃபோனில் பார்த்துக்கிறீங்க. வி cannot get any ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினாலிட்டி வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து ஹேட்ரேட், எல்லா சீரியல்ஸ் டிவிலெல்லாம் போட்டிருக்குறாங்க, எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாமே. ஈவன் யூ ஆல்சோ சிட். என்ன இருக்குது அதில், என்ன காமிக்கிறாங்க, ஹேட்ரேட் தான். அங்கே போய் பாரு, இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறா, அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறா, எல்லா லேடிஸ் எல்லாமே வில்லிஸ் தான். எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, நல்லபடியாக சேல் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கிட்டோடவே எல்லாமே ஹேட்ரேட், ரிவெஞ்ச் தான். இதுதான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்குதா டிவியில்? நத்திங். ஏதாவது நீங்கள் படிக்கிற மாதிரி ஏதாவது யூஸ் இருக்குதா? நத்திங் இஸ் தேர். ஸோ யூஸே இல்லை. செல்ஃபோன் இருக்கட்டும், டிவி இருக்கட்டும், நத்திங். அந்த காலத்தில் நாங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் படித்தோம், செல்ஃபோனில் இதெல்லாமே இல்லை. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நிறைய அவுட் சைட் நாலேஜ், ஜிகே எல்லாமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், நிறைய படிக்கலாம், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதாவது ஒரு நான் கேட்டேன்னா ஏதாவது ஒரு ஜிகே தெரியுமா? எதுவுமே தெரியாது. பிகாஸ் எல்லாமே செல்ஃபோன் 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 ஆர் இன்டர்நெட். நத்திங். இது அடிக்ஷன் தான், ரொம்ப டைம் வேஸ்ட். இந்த டைம் வேஸ்ட் என்னாச்சு, படிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு, எதுவுமே படிக்கிறதே இல்லை. அண்ட் தென் ப்ரைவசி போயிடுச்சு. பணம் எல்லாமே நீங்கள் பணத்தில் வச்சுருப்பீங்க, எல்லா செல்ஃபோனில் நீங்கள் மெசேஜ் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. ஒன் ஃபைன் டே பார்த்தா இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃபினிஷ், காலி. எவ்ரிதிங் பேங்க்டர், எவ்ரிதிங் ஹஸ் கான். நெக்ஸ்ட்டு ஹேட்ரேட் ஸ்பீச். அவன் அப்படி சொல்கிறாங்க, இவன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஹேட்ரேட் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு தவிர there is no good at all. So according to me, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு I'm very happy. And correspondent sir who came here to listen to our speech, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். I think
according to my and our teachers group இருந்து நாங்கள் பேசுறது all the students புரிஞ்சிருக்கோம். It is very bad, very bad, very bad. Everything is limited only. Too much of anything is bad for health. Please children, control yourself. Thank you. பழனின் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வச்சுட்டு போனாங்க. நான் நடுவேற்ற முறையில் ஒன்று சொல்கிறேங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. இன்னொன்று, கடந்த காலத்தை உன்னால் மாற்ற இயலாது, ஆனால் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உன்னிடம்தான் உள்ளது. விவேகானந்தர் சொல்வார், 100 மாணவர்களை கொடுங்கள், நான் நல்லவனாக மாற்றி காட்டுகிறேன். அதே போலதான் எந்த ஊடகங்கள் வந்தாலும் சரி, அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம் என்று ஒன்று இருக்கு. சரியான முறையில் அதை நம்ம பயன்படுத்தினா அது நமக்கு நன்மையை அளிக்கும், தவறான முறையில் நாம் அதை பயன்படுத்தினால் தீமையை அளிக்கும். ஆனால் நாம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா, அது தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே பேசக்குள்ள சொன்னாங்க, எதிர்வெளி ஆகட்டும் நன்மையே தீமையே என்று சொல்லும் பொழுது எல்லாருமே டிவியில் தான் இருக்காங்க. இவங்க சொல்லுக்குள்ள சொன்னாங்க, அமெரிக்காவை நான் வீட்டில் பார்க்குறேன், என் கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. கைக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் என்ன ஆகுது, கண்ணுக்கு எவ்வளோ கெடுதல், மனசுக்கு எவ்வளோ கெடுதல். 4 செவத்துக்குள்ளே இருக்கிறத படம் போட்டு காட்டுறோம். அதே போல் அந்த நாள் திரைப்படம்லாம் வந்துச்சு, எவ்வளோ கருத்துள்ள படம். ராஜராஜ சோழன், கர்ணன், திருவிளையாடல் எத்தனை பேர் பார்த்துருக்கோம். இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் என்ன காட்டுது, என்ன படம் காட்டுறாங்க, எதுவுமே இல்லை. எந்த கருத்து இருக்கு, ஒன்றுமே இல்லை. அதே போலதான் செல்போன் நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு. மாணவர்களாகி நீங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். எல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுறது, அதை பேசுறது, இதை பேசுறது வேண்டாம். வந்தீங்களா, அப்பா அம்மா கூட பேசுங்க. வீட்டில் அண்ணன் தங்கச்சி அக்கா பாட்டி தாத்தா இருக்காங்களா, அவங்க கூட பேசுங்க. உங்களுடைய அறிவியலை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. உண்மையிலே இந்த செல்போன் வந்தனால என்ன நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இன்னொன்று, தொலைக்காட்சி டிவி முன்னாடி உட்காந்தா யார் என்ன, யார் வீட்டுக்கு வரா, என்ன பண்ணுறாலே தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாகட்டும் நீங்களாகட்டும் நாமகிட்ட என்ன செய்யணும், டிவி முன்னாடி உட்காந்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய திருட வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு போனால் கூட தெரியல. அந்த அளவுக்கு அதுலேயே மூன்றி போயிடுறோம். வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்துங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு அவங்க சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இதான் அன்றாட வாழ்க்கையில் ஊடகங்கள் இல்லாமல் நம்மளால இருக்க முடியும். ஏன்னா எல்லாமே தேவைப்படுது. அதை பயன்படுத்தக்கூடிய விதம் என்று பார்க்கும் பொழுது சரியான முறையில் குறைவாக அதை பயன்படுத்துங்க. தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. அதை எப்போ பார்த்தாலும் பாக்கெட் வச்சுட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. வீட்டில் இருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோமா, போனோடனே பேக் வச்சோமோ இல்லையோ செல்ஃபோனை தான் எடுக்கிறீங்க. வேண்டாம். நல்லா ஓடி ஆடி விளையாடுங்க, வீட்டில் பேசுங்க, வாய் திறந்து படிங்க. நம்ம தாளாளையா அடிக்கடி சொல்லுவார், தமிழ் ஏமா வரல, ஏன் வரல, செய்தித்தாள் படி. வீட்டில் புக்கை படித்தா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். பேப்பர் வாங்க சொல்லுங்க, தமிழ் பேப்பர் எடுத்து வாசிங்க, நல்லா வாய் விட்டு படிங்க, தமிழ் வரும். ஆங்கில பேப்பர் வாங்கி படிங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க, ஆங்கிலம் படிக்க வரும். எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நல்ல மார்க் வாங்கலாம். அதை விட்டுட்டு ஊடகங்கள் என்ற பெயரில் கைபேசியில் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் என்று கூறி, ஊடகங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஊடகங்கள் நமக்கு தீமையே. எந்த நிலையில் அப்படின்னு பார்த்தா நமக்கு கேட்கக்கூடிய நிலை, நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலும் நமக்கு தீமையே என்று கூறி வாழ்க்கைக்கு இந்த வாய்ப்பளித்த தாராள அவர்களுக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. செல்போனை, டிவி ஆகட்டும், எது ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், எதுவுமே அளவோடு இருந்தால் அது நமக்கு அமிர்தம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.